விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். தற்பொழுது விசிக தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது கூட்டணி ஆட்சியை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அது குறித்து பேசியிருக்கிறார். முழுமையான விவரங்கள் உங்களிடம். வணக்கம். விடுதலை சிறுத்தையினுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் சில நாட்களுக்கு முன்னோர் பேசியிருந்தார். அதை நேற்றைய தினம் காணொலி காட்சியின் வாயிலாக கொடுத்திருந்தார். அந்த காணொலி காட்சியில் குறிப்பாக சீட் ஷேரிங், அதாவது ஒரு கட்சியுடைய கூட்டணி இருக்கும் பொழுது அந்த சீட் ஷேரிங் என்பது வேறு, அதே போல அரசியல் ரீதியாக நமக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த அதிகாரம் ஆட்சியினுடைய பங்கு பெற்றால் மட்டும்தான் முடியும் என்றும் பேசியிருந்தார். ஏற்கனவே 99 பேசியதையும் 96 பேசியதையும் அதையும் சுட்டிக்காட்டி நெய்வேலியில் கட்சி ஆரம்பித்தது துவக்கத்திலே இத்தகைய உரையை நான் நிகழ்த்தியிருந்தேன் என்பது போல அவர் மறைமலை நகரில் கடந்த 12ஆம் தேதி பேசியதை, காணொலி காட்சியின் வாயிலாக அவர் பேசியதை நேரடியாக நேற்றைய தினம் அதை தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். அதாவது அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசும் பொழுது, கடந்த காலத்தில் நாங்கள் ஆட்சியுடைய பங்கு கேட்டுத்தான் நான் இந்த கட்சி ஆரம்பிக்கும் முதல் மாநாட்டிலே பேசியிருந்தேன் என்று சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். இதன் தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் அதை குறிப்பாக அவர் பதிலளிக்கும் பொழுது, தொடர்ச்சியாக இது போன்ற அரசியல் ரீதியான பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் நான் சந்திப்பேன் என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் தற்போது இருக்கக்கூடிய விஷயத்தில் அன்புமணி அவர்கள் பேசும் பொழுது, இது வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அமைக்கப்பட உள்ள அந்த மாநாட்டில், கள்ளக்குறிச்சியில் அமைக்கப்பட உள்ள அந்த மாநாட்டில் பாமக மற்றும் பாஜக என 2 கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட மாட்டாது, ஏனைய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். அதற்கு பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். இது தொடர்பாக அன்புமணி அவர்கள் இது குறித்து பேசும்பொழுது, நீங்கள் தாராளமாக மாநாட்டை நடத்திக் கொள்ளலாம், அதே நேரத்தில் எங்களை இதில் இழுக்க வேண்டாம், இது ஒன்றும் சாதி கட்சி கிடையாது, இது சமூக நீதி கட்சி என்றும் அன்புமணி அவர்கள் பதில் கூறியிருந்தார். இந்நிலையில் இது தொடர்பாக பேசும்பொழுது, ஏற்கனவே பாமகவுடனான தனது கூட்டணியில் இருந்ததையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அதாவது தலித் விரோத போக்கை பாமக எடுத்ததாகவும் அதற்கு பின்பாகவும் தாங்கள் அந்த கட்சியினுடைய கூட்டணி வைத்ததாகவும் பேசியிருந்தார். ஆனாலும் பல்வேறு விஷயங்கள் அடிப்படையில் தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோம், இது அரசியல் சாயம் பூச வேண்டாம் என்றும் தற்போது திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதன் அடிப்படையில் ஏற்கனவே திருமாவளவன் கூறும் பொழுது, இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது சாதி மற்றும் மத சாயம் பூசப்படாத அனைத்து கட்சிகளும் இதில் பங்கேற்கலாம் என்று தெரிவித்ததால் அப்போதே சில கண்டனங்களும் ஒரு சில கட்சிகளின் சார்பில் வகுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில்தான் நேரடியாக அவர் கட்சியின் பெயரை சொன்னவுடன் அன்புமணி கேள்வி கேட்டிருந்தார். இதற்குத்தான் பதிலளித்து தற்போது திருமாவளவன் இந்த மாநாட்டிற்கு அரசியல் ரீதியான சாயம் எதுவும் பூச வேண்டாம் என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார்.